Hello everyone, good morning. It's a very good day and a happy day. Welcome to my YouTube channel Vandra SJ. நான் உங்கள் சிராஜ். எல்லாருக்கும் இனிய விஜயதசமி அண்ட் துர்கா பூஜை நல்வாழ்த்துக்கள். மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் சோஷியல் மீடியா நண்பர்களுக்கு தெரியும், ஐ பின் ட்ராவலிங் அரௌண்ட் இன் ஹிமாச்சல் அண்ட் லடாக் ஃபார் 3 months. இன்னையோட நான் லடாக் வந்து 30 days ஆச்சு. லடாக்கில் இருக்க எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் லடாக் மேப். இந்த லடாக் மேப்பில் இருக்கிற நார்தன் பார்டர் சியாச்சன் கிளேஷியர் டு ஈஸ்டர்ன் பார்டர் மான் மெடாக் எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட வந்துட்டு பகிர்ந்து கொள்றதுக்கு இந்த யூடியூப் சேனலில் ஒரு மீடியமாக யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வேண்டர் எஸ்ஜே. Let's start our Siachen base camp ride. Oh my god, மார்னிங் வந்துட்டு 6 AM ஆச்சு. ஸோ 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சு என்னோடய கெஸ்ட் ஹவுஸ் ஓனர் தான் என்னை வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தார். ஸோ அவர் கூட தான் இப்போ நான் போகிறேன். அவர் வந்துட்டு இங்கே வந்துட்டு பைக் அசோசியேஷன் மெம்பர் as well as இஸ் ரன்னிங் 2-3 கெஸ்ட் ஹவுஸ். ஸோ அவருக்கு வந்துட்டு அஃபிஷியலாக கவர்மெண்ட்லேருந்து இன்வைட் வந்துருந்துச்சு லடாக் கிட்ட இருந்து. ஸோ அவர் வந்து என்னையை வந்துட்டு கூட கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நான் கோயிங். அவர் கொஞ்சம் லேட் ஆகிட்டதுனால அவர் நான் ஃபஸ்ட்டு போக சொல்லிட்டேன் இன்னொரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அவர் வந்துட்டு இல்லையே மெயின் கேட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நான் இவ்வளோ மெயின் கேட் போயிட்டுருக்கேன். இப்படி தான் இருக்கும் லடாக்கில் காலையில் 6 மணி. இதுதான் மார்க்கெட் ரோடு. இப்போ நான் மார்க்கெட் ரோடை கடந்து போய்கிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு நேரம் இருக்கிறது தான் மார்க்கெட். அதுக்கு வந்து 3 கேட் இருக்குது. ஃபஸ்ட்டு கேட் அங்கே, செகண்ட் கேட்டு, தேர்ட் கேட் வந்துட்டு நம்ம போகிற இந்த பக்கம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் சூரியன் வந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் தென் கிளேஷியர் வியூ மார்னிங்கு. திஸ் இஸ் லேட் 54 years. என்னோட கெஸ்ட் ஹவுஸ் ஓனர் அவர் பேர் வந்து பிரசாந்த் முர்கு. ஸோ இதுதான் மெயின் கேட் ஆஃப் யுவர். Norbu is standing there. சுற்றி வரணுமா? So guys, this is my first video ride to Siachen base camp. இங்கே இருக்க சியாச்சன் கிளேஷியருக்கு தான் நான் வந்துட்டு ரைட் பண்ணியிருக்கேன். இந்த சியாச்சன் கிளேஷியர் ரைடு வந்துட்டு எனக்கு ரொம்பவும் வந்துட்டு ஒரு பிடிச்ச ஒரு ரைட், as well as இட்ஸ் ஒரு ப்ரௌட்லி ரைடுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த சியாச்சன் கிளேஷியர் பார்த்திங்கன்னா 1984 வரைக்கும் சைனா அண்ட் பாகிஸ்தான் கிட்ட இருந்துச்சு. 1994 அப்புறமா இந்தியா வந்துட்டு ஆப்ரேஷன் மெகதூத் மூலமாக இந்த ஏரியாவை ஆக்குபை பண்ணாங்க. இன்ன வரைக்கும் வந்துட்டு இங்கே டூரிஸ்ட் யாரும் அலோவ் கிடையாது. காமன் டூரிஸ்ட், highly skilled mountaineers can go for trekking. சியாச்சன் பேஸ் கேம்ப்லேருந்து குமார் பேஸ் வரைக்கும் போகலாம். அதே மாதிரி ஆர்மியில் இருக்கிறவங்களோட ரிலேஷன்ஸ் வந்துட்டு வித் ப்ராப்பர் பர்மிஷன் சியாச்சன் பேஸ் கேம்ப்க்கு வந்துட்டு விசிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆஸ் அ காமன் டூரிஸ்ட் இந்த வருஷம்தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு ஆர்டர் போட்டாங்க. வேர்ல்டு டூரிசம் டே September 27 அன்னைக்கு இந்த சியாச்சன் பேஸ் கேம்ப் வந்து டூரிஸ்ட்காக ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் வந்து லடாக் அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமாக லேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நுப்ரா வேலி போய் நுப்ரா வேலியிலேருந்து சியாச்சன் பேஸ் கேம்ப் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ரைட் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ரைடில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். இந்த ரைடு பார்த்திங்கன்னா லடாக் எம்பி மிஸ்டர் ஜம்யங் தஸ்ரிங் நம்கெல் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹி இஸ் ஃபேமஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லோக்சபா ஸ்பீச். ஸோ அவர் வந்து இனாக்ரேட் பண்ணி அவர் வந்துட்டு எங்களோட வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் ரைடராக எங்களை லீட் பண்ணி இந்த ரைட் கூப்பிட்டு போனாங்க. இந்த ரைடில் கலந்துக்கிட்ட எல்லா ரைடர்ஸுமே வந்துட்டு இந்த
அஃபிஷியல் ரைடோட ஒரு அம்பாசிடர்ஸ்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ரைடர்ஸ் இந்த இடத்துக்கு வந்துட்டு விசிட் பண்ணோம் அஃபிஷியலாக. ஸோ இந்த ரைடு நாங்கள் எப்படி போனோம், இதோட ரூட் என்ன, ஸோ அதுக்கப்புறம் எங்கே நீங்கள் வந்துட்டு நீங்கள் போகிறதுனா எப்படி வந்துட்டு நுப்ரா வேலி போகணும், நுப்ரா வேலியிலேருந்து எந்த ரோடு எடுக்கணும், அங்கே எங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் சிஹெச்என் பேஸ் கேம்ப் வரைக்கும் போகலாம். ஸோ அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ கண்டினியூ வாட்சிங் டு இட். வீடியோ முடிஞ்ச அப்புறம் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரைட் ஸ்டார்ட் ஆனது வந்துட்டு லே சிட்டியிலேருந்து. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு ரூட் எப்படின்னா ஃப்ரம் லே நீங்கள் வந்து கர்துங்லா போகணும். கர்துங்லான்றது இப்போ வரைக்கும் வந்துட்டு வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பாஸ் மோட்டரபிள் ரோட். ஸோ ரைட் now வந்துட்டு இன்னொரு பாஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கான வீடியோ இட்ஸ் கம்மிங் இன் மை லடாக் சீரீஸ். ஸோ லடாக் வந்து என் கூட தான் வந்துட்டுருக்காரு, முன்னாடி போகிறாரு. ஹாய் பீப்புள், கர்துங்லா திருப்பி ரீச் ஆயாச்சு. ஸோ ரைட் now கர்துங்லாவில் இருக்கேன். தேர்ட் டைம் ஃபார் மீ. கர்துங்லா டாப் 2018 and 21 இப்போ தான் 15 டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு போனேன். அகைன் கர்துங்லா மறுபடியும் வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து சியாச்சன் வாரியர்ஸ் கேம்ப். இப்போ தான் லடாக் எம்பி சார் மிஸ்டர் நம்கில மீட் பண்ணிவிட்டு அப்புறம் கர்துங்லா டாப் கிட்ட கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கலாம் மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வில் பி ஸ்டார்டிங் அவர் ரைட். எவ்ரிதிங் வில் பி கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ரைடு இது வந்துட்டு ஃபுல்லாக. ஸோ லடாக் எம்பி லைட் பண்ண நம்ம வந்துட்டு வில் பி கோயிங் டு சியாச்சன் பேஸ் கேம்ப். ஸோ ஸ்டே டியூன்ட், வில் கண்டினியூ ஷேரிங் தி ஸ்டோரி. Thank you. ஸோ கர்துங்லா மூலமாக யூ நீட் டு கோ டு கல்சார். கல்சார்ன்றது தான் ஜங்ஷன். இந்த கல்சார் வில்லேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 ரோடு பிரியும். ஒரு ரோடு வந்துட்டு திஷ்கித் போகும், திஷ்கித் ஹுந்தர் வேலி தாங்ன்றது இந்தியாவுடைய பிஓகே பார்டர். அண்ட் தென் இன்னொரு ரோடு நீங்கள் அப்படியே நேராக போனீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் வரும். அந்த பிரிட்ஜில் தாண்டி போகணும். ஸோ அந்த ரோடு வந்துட்டு சுமூர்
Panamik and then Varshi. Varshi மூலமா it will go till Siachen base camp. Hello, good morning people. இன்னைக்கு நம்மளோட செகண்ட் டே சியாச்சன் பேஸ் கேம்ப் ரைடோட செகண்ட் டே. அந்த டேட் இஸ் 27/9/2021. இன்றைக்கி தான் அஃபிஷியலாக வந்துட்டு சியாச்சன் பேஸ் கேம்ப் வந்து டூரிஸ்ட்காக ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் ரைடர் அண்ட் தி அம்பாசிடர் ஆஃப் லடாக் டூரிசம். ஸோ நம்ம ஆல் செட் கிளம்பியாச்சு. நம்ம இங்கே சிமூர் சாண்ட் டியூன்ஸில் இருக்கோம். சாண்ட் டியூன்ஸில் வந்துட்டு செசர் கேம்ப்னு ஒரு இடத்துல தங்க வச்சுருந்தாங்க. பியூட்டிஃபுல் பிளேஸ். நீங்கள் சிமூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக செசர் கேம்பில் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். இட் அமேசிங் டு ஸ்டே தேர். அங்கேருந்து கிளம்பி இப்போ சிமூர் சாண்ட் டியூன்ஸில் இருக்கிறோம். ஸோ எனக்கு பின்னாடி இருக்கிற இதுதான் சாண்ட் டியூன்ஸ் அண்ட் தென் வித் சம் ஸ்னோ பீக் மவுண்டைன்ஸ். ஸோ இங்கே வந்தது வந்து இங்கேருந்து தான் வந்துட்டு ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து வந்து சியாச்சன் பேஸ் கேம்ப்க்கு ஒரு 80 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஒரு 2 to 3 hours ரைடு. ஸோ இங்கே வந்து சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு எம்பி சார் வந்துட்டு அஃபிஷியலாக இன்னாக்ரேட் பண்ணி நாங்கள் எல்லோரும் அம்பாசிடர்ஸாக சியாச்சன் பேஸ் கேம்ப் ரைட் பண்ணி போவோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்துட்டு ஸ்பெஷலாக லடாக்கி டிஷ் வச்சு எங்களை வந்துட்டு ஒரு சிறப்பாக கவனிச்சிருக்காங்க. லடாக்கியில் வந்துட்டு கம்பீர்ன்றது வந்துட்டு ஒரு லடாக்கி பிரெட் அதை செஞ்சு கொடுத்து வித் ஆப்ரிகாட் ஜாம் அண்ட் யாக் கர்ட் அண்ட் சம் பாயில்டு எக்ஸ். மார்னிங்கே வந்துட்டு ஒரு ஸ்க்ரம்ஷியஸ் ஃபுட் நல்லா சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட வந்து தெம்ப பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எம்பி சார் சாப்பிட்டுட்ருக்காரு. அண்ட் தென் எப்படி அந்த இடம் வந்துட்டு சர்வ் பண்ணுறாங்கன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் தென் வில் ஸ்டார்ட் டு சியாச்சன் பேஸ் கேம்ப். थैंक यू भाई जी. आपके लिए स्पेशल चाय लेकिन बटर टी वो केल्टन इधर है एओ में. गुड मॉर्निंग सर. Good morning. Thank you for hosting us. Julle. And here is the start of one. So people, எல்லாரும் சாப்பிட்டாச்சு. So right now we are going for the flag off event. எல்லாரும் ஒன்றா நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு flag off பண்ணிவிட்டு இங்கேருந்து சியாச்சன் பேஸ் கேம்ப் கிளம்பிடுவோம். Let's do this. கைஸ், ஃப்ளாக் ஆஃப் முடிஞ்சது. இப்போ வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு சியாச்சன் போக வேண்டியதான். லடாக்கி ஸ்டைலில் வந்துட்டு அவங்க ஊர் மரியாதைலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே முடிஞ்சுது. ஸோ we are all set. Let's start the Siachen ride. So here is the full convoy. Chalo, let's go. Okay guys, we have reached Varshi. எல்லாரும் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
சியாச்சன் பேஸ் கேம்ப்ன்றது சியாச்சன் கிளேஷியருக்கு அடியில் இருக்கிறது. ஸோ சியாச்சன் பேஸ் கேம்ப் பார்த்திங்கன்னா சி லெவல்லேருந்து 11,000 ஃபீட். ஸோ அதுலேருந்து நம்மளுடைய சியாச்சன் கிளேஷியரோட டாப் வந்து 16,000 ஃபீட்டு. ஸோ இதுதான் சியாச்சன் கிளேஷியருக்கான இருக்கிற இடம். அண்ட் தென் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, சியாச்சன் பேஸ் கேம்ப்ன்றது வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு கோல்டஸ்ட் பேட்டில் ஃபீல்டும் கூட. இங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்துட்டு நார்மல் சோல்ஜர்ஸ் கிடையாது. தே ஆர் சியாச்சன் வாரியர்ஸ். சியாச்சன் வாரியர்ஸ்னு சொல்லப்போனால் அவங்க வந்துட்டு நார்மலாக இருக்க டெரெயின் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிளேஷியரில் ஒயிட் வாரியர்ஸ்னே சொல்லலாம். அந்த ஒரு ஹெவி கோல்ட் டெம்பரேச்சரில் இந்த பார்டரை வந்துட்டு பாதுகாத்துட்ருக்காங்க. ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்ட். ஸோ இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா 3 கண்ட்ரிஸ் வந்துட்டு ஜாயின் ஆகிற இடம், இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் சைனா. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் ஸோ சென்சிட்டிவ். அதனால தான் இத்தனை வருஷமாக வந்துட்டு நோ டூரிஸ்ட் வேர் அலோட் டு கோ தேர். இப்போ வந்துட்டு அஃபிஷியலாக இட்ஸ் ஓப்பன் ஃபார் டூரிசம். ஸோ யூ டோன்ட் நீட் எனி பெர்மிஷன்ஸ். நீங்கள் வந்துட்டு சியாச்சன் பேஸ் கேம்ப் கேட் வரைக்கும் போகலாம். இன்சைடு வந்துட்டு இன்னும் வந்துட்டு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ் அண்ட் சென்சிட்டிவ் ஏரியான்றதுனால இட்ஸ் நாட் அலவுட். நீங்கள் கேட் வரைக்கும் போயிட்டு சியாச்சன் கிளேஷியர் வந்துட்டு பார்த்துட்டு அதோட பேக்ட்ராப் ஃபுல்லாக பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஆர்மி பீப்புளோட பேசிட்டு நீங்கள் திரும்ப வரலாம். ஓ மை காட், அப்படியே கையெல்லாம் சிறுத்து போச்சு எனக்கு. ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் தி வேர்ல்டுக்கு வந்துட்டோம். ஜூலை, வெல்கம் டு சியாச்சன் பேஸ் கேம்ப். It was believed that Honorary Captain Om Prakash, then Subedar, and formerly remembered as Hopi Baba, எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட் ரைடர்ஸ் போனதுனால எல்லா இடத்துலையும் வந்து அலோவ் பண்ணாங்க. ஸோ as well as I got a chance to explore all the Siachen base camp area. ஸோ லடாக் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் டூயிங் அ கிரேட் ஜாப். பைக்கர்ஸ் எல்லாரையும் வந்துட்டு சியாச்சனோட ஃபர்ஸ்ட் ரைடுக்கு கூட்டிகிட்டு வந்ததும் இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து, ஸோ தே ஆர் அட்வர்டைசிங் லடாக் டூரிசம் ஆஸ் வெல் அஸ் இட்ஸ் குட் ஃபார் லடாக் பீப்புள் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா லடாக் யூடி ஆனதுக்கப்புறம் தேர் ஆர் லாட் ஆஃப் சேஞ்சஸ். யூடி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு, இங்கே இருக்க மக்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கறதுக்கு, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் இது கொண்டு வர்றதுக்கு. ஸோ தே ஹவ் பீன் ட்ரையிங் அ லாட். இங்கே நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோவும் நான் லடாக் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற கவுன்சிலர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தாசில்தார் அந்த மாதிரி சொல்லுவாங்க, ப்ளஸ் எம்பி சார் எல்லாருமே பேசின வீடியோஸ் இருக்குது, அவங்க என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் வச்சுருக்காங்கன்னு. ஸோ அது எல்லாத்தையும் ஐல் பி ஷேரிங் இன் திஸ் வீடியோ. ஸோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர். இல்லை இன்னும் இன்ஃபர்மேஷன் எதாவது தேவைப்பட்டிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். I'll gather as much as information about Ladakh and then I'll provide you guys. லடாக்கில் நிறைய பேர் தெரியும் இப்போதைக்கு. ஸோ இந்த ரைட் மூலமாக ஈவன் கொஞ்சம் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் கூட வந்துட்டு எந்த ஹெல்ப் வேணுனாலும் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ whoever wants to come to Ladakh, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் ஹெல்ப் கேட்கலாம். கவர்மெண்ட் கிட்ட டைரெக்டாக லே அட்மினிஸ்ட்ரேஷன் வெப்பேஜ் இருக்குது. ஸோ லே அட்மினிஸ்ட்ரேஷன் வெப்பேஜில் போயிட்டு நீங்கள் query கொடுத்தீங்கன்னா they'll be respond to you, as well as லடாக்கில் இருக்க யார்கிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலும் they are ready to help. So Ladakh is open for everyone and then it's getting bigger. So come to Ladakh, enjoy this majestic mountains and the landscapes. See you in next video. Bye bye.